எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. உண்மையானது, நல்லது என்று நீ எதனை புரிந்து கொண்டாயோ அதனை உடனே நிறைவேற்று. எதிர்காலத்தில் இது வருமா, இது வராமல் போகுமா என்று கணக்கு பார்ப்பதில் என்ன பயன்? வாழ்க்கை மிகவும் குறுகியது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்ன பலன் விளையும் என்றெல்லாம் கணக்கிட்டு கொண்டிருப்பதால் எதையாவது சாதிக்க முடியுமா? கடவுள் ஒருவர்தான் பலன்களை தருபவர். அதை அவரிடம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் செய். பலன்களை கணக்கிடுவதில் நீ என்ன பெறப்போகிறாய்? அந்த வழியை பின்பற்றாதே. எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு. மகனே, ஒருவனின் விதி அவனது கையில்தான் இருக்கிறது. குரு இதை புரிந்து கொள்ளும்படி செய்கிறார், அவ்வளவுதான். விதையின் சக்திதான் மரமாக வளர்கிறது. காற்றும் தண்ணீரும் அதற்கு வெறும் உதவி மட்டுமே செய்ய முடியும். உன்னுள் சாரம் எதுவும் இல்லை என்றால் எவ்வளவு புற உதவிகளும் எந்த பலனையும் தராது.